11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.4 ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். y = x³ + 1. ஓகேவா? இப்போது y = x³ எப்படி கிராஃப் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது y = x³ + 1க்கு அந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் புரியும். இப்போ நீங்கள் வந்து xyக்கு பாயிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா y = x³ + 1க்கு இப்போ வரைய போகிற கிராஃபுக்கு xyன்னு நீங்கள் பாயிண்ட் போட்டு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆக போது அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் இல்லையா, மிரர் இமேஜ் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கிடச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ பாயிண்ட்டை யூஸ் பண்ணியும் எப்படி வரைகிறதுன்னு ஈஸியாகவும் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இதில் வந்து பாயிண்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து 0ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 0 + 1 1 தான் கிடைக்கும். 1ன்னு கொடுங்க. 1ன்னு கொடுத்தா இங்கே x³ வந்து 1 1 + 1 2. ஸோ ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது -1 கொடுங்க. இந்த மாதிரி இங்கேக்குள்ளே வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கேக்குள்ளே -1ன்னு கொடுக்குறேன். -1³ என்ன கிடைக்கும்? -1 தானே கிடைக்கும் இந்த இடம். -1 + 1 இல்லையா? அப்போ 0 தானே கிடச்சிரும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணிப்போம் இந்த கிராஃப் வரைகிறதுக்கு. அக்யூரேட்டாக இருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு எப்படி கிராஃப் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது தானே, 3 வேல்யூஸ் தானே, நம்மளால் ஈஸியாக போட முடியும். இப்போ 0,1 இல்லையா? எக்ஸில் வந்து 0, ஒய்யில் பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் தான் இல்லையா? ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1,2 இல்லையா? எக்ஸில் வந்து 1, ஒய்யில் வந்து 2. பாருங்கள் எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்குமா? 1க்கு நேராகவும் இங்கே 2க்கு நேராகவும் இந்த பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1ன்னு எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். அப்போ இந்த சைடு இங்கே -1 எடுத்துப்பீங்க. ஆனால் ஒய் ஆக்சிஸில் 0 இல்லையா? அப்போ எங்கே வரும்? இங்கே தானே பாயிண்ட் வரும். ஓகேவா? இப்போ இந்த 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிடலாம் x³ + 1. இப்போ இதை வரைங்க. வரைஞ்சா எப்படி கிடைக்கும்? ஸோ இப்போ கிராஃப் எப்படி வரும்? இப்படி வருமா? இந்த 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து y = x³. இப்போ நம்ம வரைஞ்சது வந்து y = x³ + 1. இப்போ பாருங்கள், ஒரு யூனிட் அதிகமாக அப்வர்டில் ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருக்கா? ஸோ கிராஃப் டைப்ஸில் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், டைலேஷன்னு பார்த்துருக்கோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ரிஃப்ளெக்ஷனில் வந்துடுது. இந்த சம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இல்லையா? ஸோ இங்கே y = x³ + 1 வந்து ஷிஃப்ட் அப்வர்ட் 1 யூனிட் இல்லையா? ட்ரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கீங்க. ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? தேங்க்யூ. If the video is helpful to you, subscribe my channel.